இந்த இயக்கத்தின் சரிதத்தில் நான் ஒவ்வொரு கட்டத்தில் ஒரு நிலைப்பாடை மேற்கொள்வேன். இடைப்பட்ட காலத்தில் நாம் தொடர்ந்து தோல்விகளை சந்தித்து நம்மை விட்டு பலரும் நம்மால் உயர்த்தப்பட்டவர்கள், நாம் தோளில் தூக்கி சுமந்தவர்கள், மத்திய அமைச்சர்களாக்கப்பட்டவர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்களாக்கப்பட்டவர்கள், கட்சியினுடைய அவைத்தலைவர், பொருளாளர், துணை பொதுச் செயலாளர் போன்ற தலைமை கேந்திர பதவிகளிலே அலங்கரித்தவர்கள் எல்லோரும் அவர்கள் சுயநலத்தால் இந்த இயக்கத்தை முதுகிலே குத்திவிட்டு சென்ற காலங்கள். இவ்வளவு சோதனையான வேளையிலும் இயக்கம், வேறு இயக்கங்கள் செல்வமும் கோடி கோடியான பணமும் அதிகார பலமும் வாக்கு வங்கி வலிமையும் ஊடகங்கள் ஆதரவும் இவ்வளவு இருக்கிற இடத்தில் சுற்றிலும் நெருப்பு எரிகிற போது நடுவில் இருக்கிற பச்சை கற்பூரம் தீப்பிடிக்காமல் இருக்காமல் தடுப்பது எப்படி என்று திகைக்கிற அந்த நேரத்தில் காற்றும் பலமாக வீசிக்கொண்டிருக்கிற போது அப்படி எரிய விடாமல் கற்பூரத்தை காப்பதைப் போல இந்த கட்சியை நாம் காப்பாற்றி கொண்டு வந்தோம். அப்பொழுது நான் கண்டிப்பு காட்டுவதில்லை. நிகழ்ச்சியிலே அவர்கள் செயலாளராக இருப்பார், சரியாக செயல்படாமல் இருப்பார், நான் அதை கண்டுகொள்வதில்லை. காரணம், இவ்வளவு சோதனையிலும் கட்சி விட்டு போகாமல் இருக்கிறார்களே, அதுவே கட்சிக்கு செய்கின்ற ஒரு பெரிய உபகாரம் தானே. தொடர்ந்து தோற்கிறோம், கை காசை செலவழிக்கிறார்கள், எல்லாம் நடுத்தர குடும்பங்கள், வசதியற்ற குடும்பங்கள். ஆகினாலே நான் மிக கடிந்து கொள்வதில்லை. இன்றைக்கும் செயல்படாமல் இருந்தாலும் இயக்கத்தில் இருக்கிற அந்த சகோதரர்களை நான் அன்போடு நேசிக்கின்றேன். ஆனால் இப்பொழுது எந்த செயலில் ஈடுபட்டாலும் காலத்துக்கேற்ப, இடத்துக்கேற்ப, சூழ்நிலைக்கேற்ப நம் செயல் திட்டங்களை மாற்றிக்கொண்டே வர வேண்டும். இப்பொழுது இந்த இயக்கத்தை வலிமையாக முன்னெடுப்பதற்கான ஒரு சந்தர்ப்பம் அமைந்திருக்கின்றது. இப்பொழுது முன்படுத்த நிலைப்பாட்டிலேயே அவர்கள் வேலை செய்யாவிட்டாலும் பரவாயில்லை, பொறுப்பிலே இருக்கிறார்கள் அல்லவா கட்சி விட்டு போகாமல் என்ற நிலைப்பாட்டை நான் இப்பொழுது இனி எடுக்க முடியாது. இனி களத்தில் யார் பணியாற்றுகிறார்களோ அவர்களை மட்டும் கொண்டுதான் இந்த இயக்கத்தை நடத்தி செல்ல முடியும். இதுகாரம் இருந்தவர்களை நேசிப்பேன், அவர்களை மதிப்பேன். இந்த இயக்கத்துக்கு ஒரு நல்ல வாய்ப்பு வருகிற பொழுது புதிதாக யாராவது படகுக்காரர்களிலே வந்து ஆளுயர மாலைகளை போட்டு அல்லது கட்சிக்கு நான் 10 லட்சம் தருகிறேன், 50 லட்சம் தருகிறேன் என்று, நிதி தருகிறேன் என்று கூறி இந்த இயக்கத்தை வசப்படுத்துவதற்கு வைகோ ஒரு காலம் அனுமதிக்க மாட்டான். அடுக்குமொழியிலே வரவேற்பதை கொடுத்து தொகுத்து கொண்டிருந்த திருநாவுக்கரசு முகத்தை பார்த்தேன். எல்லார் பேரையும் சொன்னார், என் பேரை சொல்லலேன்னு அவர் மனசுக்குள்ள இருப்பது எனக்கு தெரியும். நான் முகத்தை பார்த்தே கண்டுபிடிப்பேன். ஐ ஆம் எ ஃபேஸ் ரீடர். ஒரு மனிதனின் முகத்தை பார்த்தால் உள்ளுக்குள் என்ன நினைக்கிறார் என்பதை நான் கண்டுபிடித்து விடுவேன். அடுத்தது காட்டும் பளிங்கு போல் நெஞ்சம் கடுத்தது காட்டும் முகம். ஒரு தெருவில் ஓட்டு கேட்டு போகிற போது இவ்வளவு ஓட்டுதான் நமக்கு கிடைக்கும் என்று நான் முடிவெடுப்பேன். சரியாக இருக்கும். நல்ல வரவேற்பு, நிறைய ஓட்டு கிடைக்கும் என்பார்கள். நான் சொல்வேன், அதெல்லாம் ஒன்றா ஓட்டெலாம் வராது. முகங்களை பார்த்தே நான் சொல்வேன். இந்த இடத்திலே இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு தம்பி சந்தோஷ்குமார், களியமூர்த்தி போன்றவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்த மாவட்ட செயலாளர் நம்முடைய ஆர்வீர் சகோதரர் DC ராஜேந்திரனுக்கு சந்தோஷ் நன்றி சொன்னதைப் போல நானும் என் பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது ஒரு யுத்த காலத்துக்கு போகிறோம். வடபுலத்திலே இருந்து திராவிட இயக்கத்தை நசுக்கி தீர்வது என்கின்ற முடிவோடு மூர்க்கத்தனமாக படையெடுத்து வருகிற அதை தடுக்க வேண்டிய கடமையில் நான் இருக்கிறேன். நான் இந்திய நாடாளுமன்றத்தில் கடுமையாக எச்சரித்த காலங்கள் உண்டு. திராவிட முன்னேற்ற கழகத்திலே இருந்தபோது, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் MP-யாக நான் திரும்ப தேர்ந்தெடுக்கப்பட்டு சென்ற போது எச்சரிக்கை செய்திருக்கிறேன். கடுமையாக இந்திய அரசை சாடி இருக்கிறேன். பிரதமரை நேருக்கு நேராக நின்று என் கேள்விக்கு பதில் சொல்லிவிட்டு போ, ஓடாதே என்று நான் தடுத்து நிறுத்தி இருக்கிறேன்.
Mr. Rajiv Gandhi, don't run away. Come back and answer my question. ஒரு பிரதமரை பார்த்து ஓடாத, எனக்கு பதில் சொல்லிவிட்டு போ என்று சொல்லுகிற துணிச்சல் ஒரு தமிழ்நாட்டில் இருந்து போனவனுக்குத்தான் இருந்தது. எனவே இந்த காலகட்டத்தில் பணியாற்றுகிறவர்களை வைத்துத்தான் நான் கட்சி நடத்த முடியும். நான் 20 வருஷம் உழைத்தேனே, 23 வருஷம் உழைத்தேனே என்கிறார்களா? நீங்கள் உழைத்ததை இந்த கட்சி முறையாக அங்கீகரித்து கொள்ளக்கூடிய கௌரவத்தை கொடுக்கும். இப்போ என்னால் முடியலை, பொருளாதார கஷ்டம், குடும்பத்தில் கஷ்டம், நோய்வாய்ப்பட்டிருக்கிறாங்க, எனக்கு உடல் நலம் இல்லை, முன்பு போல என்னால் அலைய முடியலை, 20 வருஷம் உழைச்சேன், இப்போ முடியலைங்கிறாங்கல்ல. அந்த 20 ஆண்டு கால உழைப்பு, 22 ஆண்டு கால உழைப்பு கட்சிக்கு விசுவாசமாக இருந்ததை தலைமை கழகம் நன்றியோடு நினைத்து பார்த்து அவர்களை கௌரவிக்கும். நான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தபோது 89 ஆட்சிக்கு வந்தோம். 13 ஆண்டுகளுக்கு பிறகு 76 ஆட்சியை இழந்து 89 ஆட்சிக்கு திமுக வந்தது. அப்பொழுது அந்த குறுகிய கால ஆட்சி காலத்தில் அதிகாரத்திலே திமுக இருக்கிற போது வேலை வாய்ப்புகள் வரும், இன்டர்வியூ வரும். என்னிடம் வருவார்கள் நெல்லை மாவட்டத்து தோழர்கள், பிரிக்கப்படாத நெல்லை மாவட்டம், தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டம். இந்த மாதிரி ஆடிட்டர் ஒரு போஸ்ட்டு, இந்த போஸ்ட் வந்திருக்கு என்று சொல்லுவார்கள். எனக்கு இன்டர்வியூ வந்திருக்கு, 10 பேர் இன்டர்வியூ வந்திருக்குன்னு வந்தால் 10 பேர் வருவாங்க என் வீட்டுக்கு. நீங்கள் சிறையில் இருந்தீர்களா என்று கேட்பேன். இருந்தேன் என்றால் என்கிட்ட பேரேடு எல்லாம் இருக்கும். ஒவ்வொரு சிறையிலையும் இருந்தவர்கள் பேர், முகவரி எழுதி வச்சு அதை ஒரு ரெஜிஸ்டர் மாதிரி வச்சுருப்பேன். அவங்களுக்கு நன்றி கடிதம் டெல்லியிலேருந்து போடுவேன், பாராட்டு கடிதம் போடுவேன். பொய் சொல்ல முடியாது, பிரட்டி பார்ப்பேன். திவான் தான் எழுதுவார் எல்லாம். எந்த ஒன்றியம், நீங்கள் எந்த நகரம், எந்த போராட்டத்தில் வந்தீங்க, சட்ட எரிப்பு போராட்டத்துக்கு வந்தீங்களா, பொய் சொல்ல முடியாது. சரி, நீங்கள் இல்லை, உங்கள் வீட்டில் யார் வந்தால்? எங்கள் அப்பா போராட்டத்தில் கலந்துக்கிட்டார், எங்கள் அண்ணன் கலந்துக்கிட்டார். அப்போ யார் கலந்துக்கிட்டாங்களோ அவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து அவங்களுக்கு தான் நான் சிபாரிசு செய்வேன். அவங்களுக்கு வேலை கிடைக்கும், கிடைக்காதவங்க வருத்தப்பட மாட்டாங்க. அவங்க உழைச்சவங்க கொடுக்குறாரு. இங்கே சாதிக்கு இடமில்லை, பணத்துக்கு இடமில்லை, உழைத்த கட்சிக்காரனுக்கு மட்டும் தியாகம் செய்தவனுக்குத்தான் முதலிடம் என்று நான் நடத்தினேன். இதைத்தான் திமுகத்திலே நான் கடைபிடித்தேன். அதை போல மறுபடிச்சு திமுகவுக்கு இயற்கை ஒரு நல்ல வாய்ப்பை கொடுக்குமானால் அன்றைக்கு இந்த கட்சிக்கு பாடுபட்ட குடும்பங்களுக்கு தான் முதலிடமே தவிர வேறு யாருக்கும் கிடையாது. என்ன ஏமாற்ற எல்லார் முகமும் தெரியும், எல்லா போராட்ட களங்களையும் நான் இருந்திருக்கிறேன். ஆகவே இங்கே பேசுகிற பொழுது சந்தோஷ், நான் யோசிக்காத கோணத்தில் நம்ம தம்பிகள் யோசிக்கிறாங்க. எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நான் சிந்திக்காத கோணத்தில் நம் தம்பிகள் கலவகுமாரோ, ஜீவனோ, சுப்பிரமணியோ, சத்யாவோ போகும்போது டிசிஆரோ அதுக்கு ஒரு புதுசாக ஒரு பாயிண்ட் சொன்னா நான் கூட இதை யோசிக்கலையே, என்ன அருமையா சொன்னாங்கன்னு இருப்பேன். அதுபோல கவிப்பேரரசர் வைரமுத்து கவிக்கோ அப்துல் ரஹ்மான் புகழஞ்சலி நிகழ்ச்சியில் உரையாற்றுகிற பொழுது வைகோவினுடைய இரங்கல் உரையை கேட்டதற்கு பிறகு நான் நினைத்தேன், வைகோ நீண்ட காலம் வாழ வேண்டும், அவர் அப்படி வாழ்ந்தால் கவிஞர்கள் நாம் இறந்ததற்கு பிறகு நல்ல புகழஞ்சலி கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு சாகலாம் என்று அவர் சொன்னார். கவிப்பேரரசர் அவ்வளவு எளிதிலே பாராட்டிவிட மாட்டார். அவர் கலைஞரை நெஞ்சிலே ஓவியமாக வரைந்து வைத்திருப்பவர். ஆனால் நான் அதை யோசிக்காத ஒன்றை என் தம்பி சந்தோஷ் நினைவூட்டினார். 89ஆம் ஆண்டு பிப்ரவரி 22ஆம் தேதி ராத்திரி வண்டிக்காட்டில் பீரங்கிகளினுடைய குண்டு சத்தம் அந்த ராத்திரி வேளையிலும் விழுந்து கேட்டுக்கொண்டே இருக்கும். இரவெல்லாம் பீரங்கி குண்டு சத்தம் கேட்கும். இந்திய ராணுவம் ஆங்காங்கே இருந்து குண்டுகளை வீசுவது, அது காட்டு ஊரா வந்து அதிர்ந்து கொண்டிருக்கும். அப்பொழுது இரவு 11 மணி அளவில் தலைவர் பிரபாகரன் அவர்கள் அவருடைய நிலவரையில் நீண்ட காலம் அவர்கள் அந்த காட்டிலே வெளி நிலவரை அமைக்காமல் இருந்தார்கள். அப்பொழுது பீரங்கி குண்டு வெடிக்கிற போது அதிலிருந்து செல்லிலே இருந்து கூரிய தகடுகள் சீறி வரும். அது அப்படியே கிழித்து போட்டு போய்விடும், உயிர் போய்விடும்.
அப்படிப்பட்ட கட்டாந்தரையில் தான் மதிவதனியோடும் தன் பிள்ளையோடும் இருந்தார் பிரபாகரன். பின்னர் தான் பாசறைகளை வலுப்படுத்தியதற்கு பிறகு நிலவரை தோண்டப்பட்டது. ஒரு 15 அடி ஆழத்தில் ஒரு நிலவரை, அந்த நிலவரை பூரா பலகைகள் வைத்து அடைக்கப்பட்டிருக்கும், படிக்கட்டுகளிலும் பலகைகள் இருக்கும். அது அவருடைய நிலவரை. அந்த படிக்கட்டுகள் இறங்குகிற இடத்தில் பக்கவாட்டிலே ஒரு 4 டைப்ரைட்டர்கள், கம்ப்யூட்டர்கள் இருக்கும். அதில் 4 பேர் பணியாற்றுவார்கள். இடது பக்கத்தில் 10 அடி ஆழத்தில் ஒரு நிலவரை, அது கிட்டுவுக்காக தயார் செய்யப்பட்டது. அது முழுக்க பலகைகள் வைத்து அடைக்கப்பட்டிருக்கும். அந்த நிலவரையில் கிட்டு தங்கவில்லை, எனக்கு ஒதுக்கி கொடுத்தார்கள். எந்த நேரமும் 2 புலி வீரர்கள் AK-47 பாதுகாப்புக்கு எனக்கு ஒரு மரக்கட்டில் கொடுத்திருந்தார்கள். கீழே அவர்கள் அந்த மரக்களால் ஆன அந்த பலகையிலே படுத்திருப்பார்கள். 3 மணிக்கு நான் எழுந்திருப்பேன், தலைவருடைய அறைக்கு போவேன். அவர் விழித்திருப்பார். அவருடைய சுயசரிதையை நான் எழுத வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். கிட்டுவிடம் சொன்னேன். இதுவரையிலும் அவர் தன் சுயசரிதையை யாரிடமும் சொல்லவில்லை. அண்ணன் நீங்கள் கேட்டால் அவர் ஒப்புக்கொள்வார் என்றவுடன் நான் சொன்னேன் பிரபாகரன் அவர்களிடம், உங்கள் சுயசரிதையை முழுமையாக நான் எழுதி, அது ஒரு பெரிய வாய்ப்பு எனக்கு. அதாவது மை ஓன் பாஸ்வெல் என்பார்கள், ஜான்சன் அண்ட் பார்ஸ்வெல் 2 சொல்லும்போது, அதுபோல பிரபாகரனுடைய சரிதத்தை வைகோ எழுதி வர வேண்டும் என்ற ஆசையோடு கேட்டேன். சரி என்று ஒப்புக்கொண்டார். 3 மணியிலிருந்து 5 மணி வரை அவர் தான் பிறந்த நேர சின்ன குழந்தையிலிருந்து என்னென்ன என்ற அனுபவங்களை சொல்ல ஆரம்பிப்பார். நான் ஒலி நாடாவிலே டேப் ரெக்கார்டரிலே அதை பதிவு செய்து கொண்டே இருப்பேன். அதன் பிறகு அதை அங்கே பகலிலே அந்த கேசட்டை கொடுத்து விடுவேன். அந்த கேசட்டிலிருந்து தாளில் எழுதி கொண்டு வந்து அந்த கேசட்டையும் அந்த எழுதிய தாள்களையும் என்னிடம் கொடுத்து விடுவார்கள். இப்படி 4 நாட்கள், காலை 3 மணியிலிருந்து 5 மணி வரை, அவரது 15வது வரை யாழ்ப்பாணத்தினுடைய மேயர் ஆல்ஃபிரட் துரையப்பாவை சுட்டு கொன்றது வரை என்னிடம் சொன்னார். அதை பதிவு செய்து கொண்டே வருகிற போது அதே நிலவரையில் ஒரு சோதனையான சூழலில், நான் அதை பற்றி இங்கே விவரிக்க விரும்பவில்லை, நான் இனி தமிழ்நாட்டுக்கு செல்ல விரும்பவில்லை, நான் இங்கேயே இருக்க விரும்புகிறேன் என்று சொன்னேன். 20ஆம் தேதி, பிப்ரவரி 20ஆம் தேதி. இல்லை அண்ணா, திமுகவிலிருந்து உங்களை நடவடிக்கை எடுத்து நீக்குவதற்கு இடம் தந்துவிடவே கூடாது, நீங்கள் உடனே தமிழ்நாட்டுக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னார். எனக்கு போக விருப்பம் இல்லை. என் மன வேதனையெல்லாம் கொட்டி அன்றைக்கு டைரியில் எழுதியிருக்கிறேன். விருப்பமில்லை என்று சொல்லிவிட்டு என் நிலவரைக்குள் போய் அந்த மரக்கட்டிலே உட்கார்ந்து கொண்டேன். அந்த படிகளில் ஒரு காலை 3வது படியிலும் ஒரு காலை 4வது படியிலும் வைத்தவாறு தலைவர் பிரபாகரன் என்னிடம் சொன்ன அந்த தோற்றம் அப்படியே நிற்கிறது. அண்ணா, நீங்கள் போய்த்தாராக வேண்டும், அக்காவுக்கு நான் பதில் சொல்லியாக வேண்டும் என்று சொன்னார். நான் லண்டனும் பாரிஸும் போவதாக என் மனைவியிடம் சொல்லிவிட்டு தான் போனவன். நான் ஈழத்துக்கு சென்றதை என் மனைவி யூகித்து கொண்டு பேபி சுப்பிரமணியத்தை அழைத்து, உங்கள் அண்ணன் எங்கே போனார்னு எனக்கு தெரியும், உண்மையை சொல்லுங்கள் என்றவுடன், ஆமாம் வன்னிக்கு தான் போயிருக்கிறார் என்று அவர்கள் என் துணைவியாரிடம் சொல்லிவிட்டார்கள். இங்கே இருக்கிற நிலைமையை யூகித்தவர்கள் என் உயிரை பற்றி கூட கவலைப்பட்டார்களோ என்னமோ, அரசியல் நிலைமையிலே ஒரு சிக்கல் ஏற்படுவதை உணர்ந்து திரும்ப பேபி சுப்பிரமணியத்தை என் துணைவியார் அழைத்து, போன வேலை முடிந்திருக்கும் அல்லவா, உங்கள் அண்ணனை வர சொல்லுங்க, தலைவருக்கு தகவல் அனுப்புங்க என்று என் துணைவியார் சொல்ல, பேபி சுப்பிரமணியம் தலைவருக்கு அதே போல தகவல் அனுப்பிவிட்டார். என் வீட்டில் என் துணைவியார் நன்றாக சமைப்பார்கள். என் தாயார் அற்புதமாக சமைப்பார்கள். என் தாயார்கிட்ட கேட்பேன், எங்கள் அம்மா படம் வச்சுருக்காங்களே, ஏம்மா மீன் குழம்பு வச்சாலும் சரி, புளிக்குழம்பு வச்சாலும் சரி, கோழி குழம்பு வச்சாலும் சரி, வெள்ளைப்பணியாரம் செஞ்சாலும் சரி, எது ரசம் வச்சாலும் இவ்வளவு ருசியாக எப்படிம்மா நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னு கேட்டால், எங்கள் பாட்டி ஒன்று இருந்தது, அதோட பாட்டி சொல்லி கொடுத்துருக்கு. எங்கள் வீடு சாப்பாடு போட்டே செலவழித்து வீணாக போன வீடு எப்படின்னு எங்கள் அம்மா சொல்லும். எங்கள் வீட்டுக்கு வந்து யாரையும் சாப்பிட சொல்லும். நான் என் மகக்கிட்ட சொல்வேன், எங்கள் அம்மா மாதிரி சமைக்க யாராலையும் முடியாதுன்னு.
எங்கள் அம்மா சமைக்கிறது மட்டும் உங்களுக்கு நல்லா இல்லையோன்னு என் மகன் என்கிட்ட கேட்பான். உங்கள் அம்மா சமைச்சது உனக்கு வசத்தின்னு நீ சொல்லு, எங்கள் அம்மா சமைச்சது எனக்கு வசத்தின்னு நான் சொல்லிட்டு போகிறேன். அந்த நாவிலே முதலில் நாம் உயிர் வாழ்வதற்கான அமுதத்தை தருகிற தாய், உமிழ்நீரிலே உணவு சேருகிற பொழுது அந்த தாய் தான் முதலில் உணவு தருகிறாள். அந்த உணவு தான் சுவையாக இருக்கும் ஒரு மனிதனுக்கு. அதை போல தலைவர் பிரபாகரன் வீட்டில் பல முறை வந்து உணவருந்திருக்கிறார். அவருடைய குணம் என்ன தெரியுமா? நல்லாவும் சாப்பிடுவார், நல்லாவும் பட்டினி கிடப்பார். என்கிட்ட ஏறத்தால அந்த குணம் உண்டு. நான் நல்லாவும் சாப்பிடுவேன், சாப்பிடாம பட்டினியும் கிடப்பேன். அசைவ உணவை விரும்பி சாப்பிடுவார். அவ்வளவு அருமையாக வீட்டிலே மட்டன் பிரியாணி, சிக்கன் ரோஸ்ட் வந்து நாயர் ரோஸ்ட்னு கலைஞர் அவர்களை நான் என் திருமணத்துக்கு தலைமை தாங்க நான் அழைத்தேன். ஜூன் 14, 71 அவர் தேதி கொடுத்து விட்டார். நான் தலைமைக்கு அழைப்புதல் அச்சடித்து சேது மண்டபத்தில் குற்றாலத்தில் இடமெல்லாம் பார்த்துட்டேன், பத்திரிகை அடிச்சிட்டேன். அந்த நாள் கல்யாண நாளே கிடையாது. எங்கள் துணைவியார் வீட்டில் அவர்கள் காங்கிரஸ் குடும்பத்திலிருந்து வந்திருந்தாலும் அவர்களுக்கும் கடவுள் நம்பிக்கை அதிகம் உண்டு. என் தந்தையாரிடம் சொன்னேன், கலைஞர் வரேன்ருக்காரு, முதலமைச்சர், குற்றாலத்தில் சேது கேஸில் கல்யாணம், எப்பா நம்ம பக்கத்து ஒரு பொன்னியாவில் தானேப்பா நமக்கு குடும்ப ஜோசியர், அவரை கூப்பிட்டு ஒரு வார்த்தை கேட்டுருவோன்னாரு. பொன்னியாவில் வந்தார், நல்ல மனுஷன். என் தந்தையார் நீராட குளிக்க போயிட்டாங்க. பொன்னியாவிலியை கூப்பிட்டேன், இந்த தேதியில் தான் கல்யாணம், கலைஞர் தேதியை கொடுத்துட்டாரு, அது மோசமான நாளோ நல்ல நாளோ எனக்கு தெரியாது, அதில் கல்யாணம் நடத்தலான்னு நீங்கள் சொல்லுங்கள், அது கூடாதுனால அன்னைக்கு தான் நான் நடத்துவேன். அவர் சொன்னார், அது முகூர்த்த நாள் இல்லை, ஆனால் கல்யாணம் வச்சுக்கலாம், மோசம் இல்லை அப்படின்ட்டார். பிறகு கலைஞர் வந்து அங்கே வர முடியாமல் போய்விட்டது. அது பிறகு நாவலர் வந்து எனக்கு அங்கே குற்றாலத்திலே திருமணத்தை நடத்தி வைத்தார். இந்த மாதிரியான சூழ்நிலையில் மீண்டும் ஆட்சி வந்த பிறகு நான் வன்னிக்கு போக வேண்டிய அவசியத்தினாலே நான் போயிருக்கிறேன். இப்பொழுது அதே தலைவர்கிட்ட கடித தகவல் வந்திருக்கு. அப்போ சொன்னது, தலைவர் சொன்னது, திமுகவில் உங்களை நீக்கிறதுக்கு நம்ம ஒரு சூழ்நிலை ஏற்படுத்திடக்கூடாது, அதை விட முக்கியம் அக்காவுக்கு நான் பதில் சொல்லணும், நீங்கள் போய்த்தான் ஆகணும். கடைசியாக நான் ஒத்துக்கிட்டேன். நீங்கள் வந்த வழியில் 2 யுத்த கப்பலை போட்டு வச்சுருக்கிறாங்க, நீங்கள் அதில் போக முடியாது, காட்டுக்குள்ளேயே போகணும், முள் குத்தி கிழிக்கும், கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னாரு. அதனால் ஒன்றும் இல்லைன்னு. அப்பொழுது கலைஞருக்கு ஒரு கடிதம் எழுதி தாருங்கள்னு கேட்டேன். சரின்னாரு. கலைஞரை எப்படி விழித்து எழுதுவதுன்னு கேட்டார். உங்கள் மனசுக்கு எப்படி தோணுதோ அப்படி எழுதுங்கன்னு. அன்பின் அண்ணா அவர்களுக்கு 3 பக்கம் எழுதினார். நான் தூங்கிட்டேன், ராத்திரி 12 மணி. அந்த பலகையில், அவர் படுத்திருக்கிற பலகையிலே மெத்தையெல்லாம் கிடையாது, தலைமையெல்லாம் கிடையாது, படுத்துட்டேன், தூங்கிட்டேன். முழிச்சு பார்க்குறேன், எழுதிட்டு இருக்கிறாரு. என்னன்னா, அந்த 3 பக்க கடிதத்தை அவர் ஒரு நோட்டில் எழுத்து பதிவு பண்ணுறாரு, பிரதி. இதே கடிதத்தை அதில் அதே நோட்டில் கிட்டுவுக்கு நீ உண்ணாவிரதம் இரு திலீபனை போல என்று எழுதி அனுப்பி, அந்த கடிதத்தை நான் கொண்டு போய் மத்திய சிறையிலே ஜெயில் சூப்பரண்டாண்ட பெருமாள் தேவர் என் உயிர் நண்பர் என்பதனாலே நான் கிட்டுவிடத்திலே கொடுத்து பிரைம் மினிஸ்டர் ராஜீவ் காந்திக்கு அந்த கடிதத்தை அனுப்புவதாக அவருக்கு எழுதி அனுப்பிய கடிதத்தை கிட்டு அனுப்பி வைத்தார். இதை பத்திரிகையாளர்களுக்கு நான் தெரிவித்தேன். அதனுடைய பிரதி அந்த நோட்ல இருக்கு. அதே நோட்ல இப்ப இதை எடுத்து எழுதுகிறார். அந்த கடிதத்தை தான் நான் கடந்த ஆண்டு திருச்சி மாநாட்டிலே வெளியிட்டதற்கு காரணம், 27 வருடங்களாக நான் வெளியிடவில்லை, வாழ்க்கை எத்தனை வருடங்கள் என்று எனக்கு தெரியாது, இந்த தடவை நாம் அதை வெளியிட்டு விட வேண்டும் என்று போன வருஷம் நான் வெளியிட்டேன். ஆனால் என்ன வேதனை தெரியுமா? எந்த பத்திரிகையும் அதை பெரிதுபடுத்தி செய்தியாக்கவில்லை. மரண பூமியில் அப்பொழுது புலிகள் தடை செய்யப்படவில்லை, ஐபிகே அட்டூழியம் செய்து அழித்துக் கொண்டிருக்கிறது. நான் உயிரை துச்சமாக கருதி போயிருக்கிறேன். கலைஞருக்கு கடிதம் எழுதி கொடுத்திருக்கிறார்கள். அந்த கடிதத்தை
நான் கொண்டு வருகிறேன். அந்த கடிதத்தில் எழுதிய வரிதான், என் பெயரை குறிப்பிட்டு உயிரை துச்சமாக கருதி மரணத்தை பற்றி கவலைப்படாமல் என்னை பார்க்க வந்த அண்ணனை நினைக்கும் பொழுது, வை கோபாலசாமி அண்ணனை நினைக்கும் பொழுது இதை நினைத்தாவது நான் 1000 முறை இறக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். இதைவிட என் வாழ்க்கையில் ஒரு பாராட்டு பத்திரத்தை உலகத்தில் யாரும் தர முடியாது. பிரபாகரனுக்கு நிகரான தலைவன் இந்த 20ஆம் நூற்றாண்டிலும் 21ஆம் நூற்றாண்டிலும் உலகத்தில் யாருமே கிடையாது. எனக்கு இது ஸ்ட்ரைக் ஆகல, ஆனா சந்தோஷத்துக்கு ஸ்ட்ரைக் ஆயிருக்கு. வைரமுத்து சொன்னதும் பிரபாகரன் சொன்னதும் ஒண்ணுதான் சொன்னது எனக்கு தோணல. எனக்கு ரொம்ப அதை சொன்னது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இந்த மாநாடு 94 எழுச்சி பேரணி மாதிரி அமையணும். ஆனா அப்ப லாரியிலே 50 பேர் வருவாங்க. பல்லாயிரக்கணக்கான லாரி வந்தது. இப்ப அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. அந்த காலத்துல தரையில் உட்கார்ந்து தான் கூட்டம் கேட்டோம். இப்ப நாற்காலி இல்லாம யாரும் உட்கார முடியாது. நிலைமை மாறிக்கிட்டே வருது. இப்ப லாரியில யாரும் வரமாட்டாங்க, வேன்ல தான் வரணும். கஷ்டம்தான், பொருளாதார கஷ்டம்தான். ஆனால் இந்த மாநாட்டில் லட்சக்கணக்கானவர்கள் திரண்டார்கள் என்ற நிலைமையை தமிழகம் திரும்பி பார்க்க வேண்டும், கவனிக்க வேண்டும். அதை செய்து கொடுங்கள். அடுத்த கட்டத்துக்கு எப்படி நகர்த்துவது என்று நாங்கள் தலைமை உயர்நிலை குழுவிலே முடிவெடுத்து கட்சியை நகர்த்தி கொண்டு போவோம். உங்ககிட்ட பணம் கேட்கறதுக்கு எனக்கு கஷ்டமா இருக்கு, ஏற்கனவே கஷ்டப்பட்டிருக்கீங்க. ஆனாலும் கூட இன்றைக்கு இவ்வளவு நெருக்கடியான சூழ்நிலையிலும் 3,80,900 கொடுத்திருக்கிறீர்கள் என்றால் இன்னும் 8 லட்சம் கொடுப்போம் என்று மாவட்ட செயலாளர் டிசிஆர் கூறியிருக்கிறார். ஒவ்வொருவரும் இங்கு வாக்கு கொடுத்திருக்கிறீர்கள், எல்லாம் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. நான் இத்தனை சந்தா கொடுப்பேன், அதை விட கூடுதலாக கொடுப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. நீங்க கூட்டம் போடுங்க, பகுதி கூட்டத்தை. வட்ட நிர்வாகிகள் யார் வரலையோ உடனடியாக அது உடம்புக்கு சௌரியம் இல்லாமலோ அவங்க வீட்டில் யாருக்காவது உடல் நலம் இல்லாமலோ நியாயமான காரணம் இருந்தால் ஒன்றும் செய்ய வேண்டாம். என்ன கூட்டத்துக்கு போகிறதுன்னு நினைக்கிறவர் எதுக்கு வட்டத்தில் அவைத்தலைவராக இருக்கணும், எதுக்கு பொருளாளராக இருக்கணும்? உடனே தலைமைக்கு எழுதுங்க, வேற 2 பேரை போடுங்க, நீக்குங்க. அந்த 2 பேர் ஒழுங்கா இல்லைன்னா அதையும் நீக்குங்க. இது யுத்த களத்துக்கு போகிறோம். இதுல தயவுதாட்சத்துக்கு பட்ட நம்ம ஜெயிக்க முடியாது. நம்மிடம் பணம் இல்லை, ஆனா உறுதியான நெஞ்சுறுதி வாய்ந்த வீரர்கள் இருக்கிறார்கள். அந்த பட்டியலை நீங்கள் தயாரிங்க. இந்த நிகழ்ச்சியில் எனக்கு ரொம்ப மன நிறைவு. வட சென்னையினுடைய மேற்கு பகுதி மாவட்டத்தில் நம்முடைய டிஆர்ஆர் வழிகாட்டுதலோடு நம்ம டிசிஆர் சிறப்பாக செயல்பட்டிருக்கிறார். அருணாச்சலம் அவர்கள் சட்ட திருத்த குழு செயலாளர், அவரது துணைவியார் மிக 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 நோய்வாய்ப்பட்டு அப்பல்லோ மருத்துவமனையில் இருக்கிறார்கள். ஆனால் அவர் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் காலையிலிருந்து சாயங்காலம் வரை அருணாச்சலம் தன் துணைவியாரின் பக்கத்தில் இல்லை, இந்த வைகோ என்கிற சகோதரன் பக்கத்தில். இதுதான் தியாகம், தயா கட்சி. எனக்கு மனது அவ்வளவு வேதனைப்பட்டது. என் வீட்டில் போய் துணைவியாரிடம் சொன்னேன். நேற்றுக்கு முன்தினம் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. நான் உங்களுக்கு என்ன தர முடியும்? அன்பை தர முடியும், பாசத்தை தர முடியும், நேசத்தை தர முடியும். நீங்கள் வேதனைப்பட்டால் அந்த வேதனையில் பங்கெடுக்க முடியும். உங்களுக்கு இழப்பு ஏற்பட்டால் குடும்பத்திலோ உங்களுக்காக ஒரு சொட்டு கண்ணீர் விட முடியும். இதைத்தான் நான் உங்களுக்கு தர முடியும். இந்த இயக்கம் நாம் எல்லோரும் கூட்டு குடும்பமாக இருக்கிறோம். நாம் பல கட்டங்களை கடந்து வந்திருக்கிறோம். எனக்கு இன்றைக்கு காலையில் அமெரிக்காவிலிருந்து ஒரு தொலைபேசி வந்தது. நான் அலைபேசியை அணைத்து விட்டேன் பிரயாணத்துக்காக என்று நினைத்தால் சத்தம் கேட்டது, ஒலிக்கிற சத்தம். இன்னும் நம்ம அலைபேசி அடிக்குதேன்னு எடுத்து பார்த்தா அமெரிக்காவினுடைய இருந்து அழைக்கலான்னு தெரிஞ்ச உடனே கேட்டேன், நீங்கள் வைகோதான்களா? ஆமாங்க, வைகோதான். என்னை ரொம்ப உயர்வாக சொன்னார்.
ரொம்ப உயர்வா நினைச்சு பார்க்கும். தம்பி, அதுக்கெல்லாம் நான் தகுதியானவன் இல்லை. நான் ஒரு சாதாரண மானிடன், சாமானியமான மானுடன். நான் மகாத்மாவும் அல்ல. அவர் ரொம்ப உயர்வா சொன்னார், நான் சாதாரண மனிதன், பலகீனங்களும் குறைகளும் உள்ள ஒரு சாதாரண மனிதன். என்னை நீங்கள் இவ்வளவு உயர்வாக சொல்லக்கூடாது என்று தம்பி சொன்னார். நான் ஆர்லண்டோவில் இருக்கிறேன், நாகர்கோவில் வடிவீஸ்வரத்தைச் சேர்ந்தவன். உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருப்பார்கள். உங்களை தந்தையாக பெற்றதற்கு அந்த பிள்ளைகள் பாக்கியம் செய்திருக்க வேண்டும் என்று சொன்னார். உங்கள் பெயர் என்ன என்று கேட்டேன். ஆதிகேசவன் என்று சொன்னார். அவர் சொன்னார், நேற்று நீங்கள் சுதுமலை கூட்டத்தை நினைவுபடுத்தி பேசிய பேச்சை நான் யூடியூப்ல இல்லை, இன்னொன்று எதிலையோ பார்த்தேன். அப்பொழுது அதனோடு நீங்கள் சீமை கருவேல மரங்களை அகற்றுகிற அந்த காட்சியை பார்த்தேன். நீங்கள் அங்கே தலைவர் பிரபாகரனோடு இப்படியெல்லாம் இருந்தீர்கள் என்பது இதுவரைக்கும் எனக்கு தெரியாது. அந்த உரையை கேட்ட பிறகுதான் எவ்வளவு மன துணிச்சலோடு உயிருக்கு அஞ்சாமல் போய் அங்கே போய் அவரோடு இருந்திருக்கிறீர்கள். பிறகு சொன்னார், யார் யாரோ தங்களை விளம்பரப்படுத்திக் கொள்கிறார்கள், ஆனால் என் போன்றவர்கள் வெளிநாடுகளிலே இன்றைக்கு நாங்கள் உங்களை உச்சத்திலே உள்ளத்திலே உச்சத்திலே வைத்திருக்கிறோம் என்று கூறிய போது எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தது. ரொம்ப நன்றிங்க தம்பி, நீங்கள் இப்படி பேசினது அப்படின்னு சொன்னேன். நம்மால் சாதிக்க முடியும் என்று நினைப்பதற்கு காரணம், 4 நாட்களுக்கு முன்னர் ஓவியர் வீரசந்தனம் நினைவேந்தல் நிகழ்ச்சிக்காக நான் விமான நிலையத்துக்கு வந்தபோது அவர் எழுதிய ஓவியம் சர்வதேச பயணிகள் காத்திருக்கிற அரங்கத்தில் இருப்பதை பார்த்துவிட்டு தாமதமானதால் என் பெயர் விமான நிலையத்தில் அறிவிக்கப்பட்டு, இந்த பயணி வைகோ உடனடியாக விமானத்துக்கு வர வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டு, நான் விமானத்துக்குள் செல்வதற்கு ஓட்டமும் நடையுமாக சென்று உள்ளே நுழைகிற போது ஒருவர் வெறும் துண்டு மட்டும் இப்படி கழுத்திலே சுற்றி இருந்தார். என்னை பார்த்து வணக்கம் என்றார். நான் வணக்கம் என்று சொல்லிவிட்டு அவருக்கு பின் இருக்கையில் போய் அமர்ந்தேன். எனக்கு ஒதுக்கப்பட்ட இருக்கையில். விமானம் புறப்பட்டு விட்டது. விமானம் புறப்பட்டு அறிவிப்புகள் எல்லாம் முடிந்ததற்கு பிறகு அவர் சொன்னார், ஐயா, நான் ஆயக்குடி அமர் சேவா சங்கத்தின் தலைவர், அமர் சேவா சங்கத்தை நடத்தி வருகிறேன். என் பெயர் ராமகிருஷ்ணன். உங்களை சந்தித்திருக்கிறேன் என்றார். ஆம், நினைவில் இருக்கிறது ஐயா. உங்கள் அமர் சேவா சங்கத்துக்கு என்னை வர சொன்னீர்கள், நான் வர முடியாமல் போனேன். அப்போது அவர் சொன்னார், நீங்கள் மலேசிய விமான நிலையத்தில் கோலாலம்பூரில் அமர்ந்திருந்த காட்சியையும் நான் தொலைக்காட்சியில் பார்த்தேன். கதிராமங்கலத்தில் மேடையில் மயங்கி விழுந்ததையும் பார்த்தேன். கவிக்கோ அப்துல் ரஹ்மான் நிகழ்ச்சியிலே நீங்கள் பேசியதையும் நான் யூடியூபில் பார்த்தேன். வரிசையாக சொல்லிவிட்டு உங்களை கையெடுத்து கும்பிட வேண்டும் போல் இருக்கிறது என்று சொன்னவுடன் நான் பதறி போனவனாக, ஐயா, இதைவிட பெரிய வார்த்தை சொன்னார். அது சொல்வது தற்புகழ்ச்சி ஆகிவிடும், நான் சொல்ல விரும்பவில்லை. இதைவிட பெரிய வார்த்தை சொன்னார். அப்பொழுது அவரிடம் கேட்டேன், எப்படி ஆயிற்று என்று. நான் பொறியியல் கல்லூரியில் படித்து கொண்டிருந்த பொழுது 4ஆம் ஆண்டு இந்திய கடற்படையிலே சேர்வதற்கு ஒரு இன்டர்வியூ வந்தது. நான் பெங்களூரிலே அந்த இன்டர்வியூவுக்கு போனேன், பெரிய கடற்படை அதிகாரிக்கான தேர்வுக்கு. அப்பொழுது அந்த பயிற்சி போட்டி நடக்கிற பொழுது ஒரு மரத்தினுடைய உயர அளவுக்கு சென்று அதற்கு பிறகு குதிக்க வேண்டும். அப்படி செல்லுகிற போது நான் கீழே விழுந்து என்னுடைய முதுகெலும்பு மேல் பகுதியிலேயே நொறுங்கிவிட்டது. 22 மாதங்கள் என்னை இராணுவ மருத்துவமனையிலே வைத்து சிகிச்சை செய்தார்கள். இப்பொழுது என் கழுத்துக்கு கீழே எந்த அவயவமும் இயங்காது. என் கழுத்துக்கு கீழே உள்ள எந்த அவயவத்திலும் உணர்ச்சி இல்லை. வாய் பேச முடியும், சிந்திக்க முடியும், கண்கள் பார்க்கும், செவிகள் கேட்கும், ஆனால் கைகால்களை அசைக்க முடியாது, எதுவுமே கிடையாது. அதற்கு பிறகுதான் இந்த ஊனமுற்றோர் மக்களுக்காக, மாற்றுத்திறனாளிகளுக்கான இந்த அமர் சேவா சங்கத்தை நான் தொடங்கினேன்.
உங்கள் உயிர் நண்பர் சங்கரன், உடற்பயிற்சி ஆசிரியர், அடிக்கடி வருவார். அவர் மகன்தான் உங்களுக்கு உதவியாளராக இருக்கிற பாலன். எனக்கு தெரியும். நான் பிரமித்து போய்விட்டேன். ஆயிரக்கணக்கான மாற்றுத்திறனாளிகளுக்கு அவர் மறுவாழ்வு கொடுத்திருக்கிறார் இந்த அமர் சேவா சங்கத்தின் மூலமாக. நான் நினைத்தேன், உடம்பில் எந்த அவயவமும் இயங்கவில்லை, ஆனால் ஆயிரக்கணக்கானவர்களுக்கு வாழ்வு கொடுத்து இன்றைக்கு தமிழ்நாட்டில் அப்படி ஒரு சேவா நிறுவனம் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த மனிதர் இவ்வளவு செய்கிறாரே என்று நினைக்கிற பொழுது நம்மிடத்திலே உடலில் வலு இருக்கிறது, கரங்கள் இயங்குகின்றன, கால்கள் இயங்குகின்றன, எல்லா விதத்திலும் இயங்க முடியும். அப்படி என்றால் நாம் ஏன் சாதிக்க முடியாது? இதை நான் யோசிக்க வேண்டும். ஒவ்வொருவரும் அவரை பார்த்துவிட்டு, இந்த ராமகிருஷ்ணனை பார்த்துவிட்டு, ஐயா நான் வருகிறேன், ஒரு நாள் முழுக்க உங்களுடைய இடத்திலே வந்து தங்குகிறேன், இந்த மாநாட்டு வேலையாக இருக்கிறேன் என்று சொன்னேன். அப்பொழுது நினைத்தேன், இவராலே இவ்வளவு சாதிக்க முடிகிறது, நான் மனதின் உறுதிதானே, நாம் ஏன் சாதிக்க முடியாது? இந்த எண்ணம் கழகத்திலே அனைவருக்கும் வர வேண்டும். அதை கூறி இந்த நிகழ்ச்சியை இவ்வளவு சிறப்பாக நடத்திய மாவட்ட பொறுப்பாளர் டிசிஆர் அவர்களுக்கும் அவருக்கு உறுதுணையாக இருந்த அனைத்து தோழர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, நீங்கள் கூறியவாறு நீங்கள் சந்தா சேர்த்து கொடுத்து விடுவீர்கள், எழுத்துக்கள் எழுதுகிறீர்கள். கடைசியாக நான் சொல்வது, மாநாட்டுக்கு வாருங்கள், கட்டுப்பாடாக இருக்க வேண்டும், மேடைக்கு பக்கத்தில் வரக்கூடாது. இந்த மாநாட்டிலே கட்டுப்பாடு இருக்க வேண்டும். மழை கொட்டிய போதும் இந்த பூவிருந்தவல்லி மழை, அந்த மின்னலும் இடியும் மழையும் கூட மாநாட்டை நடத்தினோம். இந்த மாநாடு கழகத்தின் வரலாற்றிலே ஒரு புதிய அத்தியாயத்தை எழுத இருக்கிறது என்பதை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஏவையார் அவர்கள் 5 சந்தாக்களை ஒரு பொதுச்செயலாளர்கள்